ஐந்து கரத்தனை ஆணை முகந்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தேயாயின பொய்யடர் சூது கொண்டு வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தேயாயின பொய்யட சூது கொண்டு உண்மையின் கவர வேண்டா ஐயா நின் தந்தையோலை ஐவருக்கு நின் தந்தையோலை ஐவருக்கு எழுதிவிட்டால் மெய்யுற மறந்து சொல்லார் வேண்டின தருவர் அன்றே. மகனே துரியோதனா, இந்த சகுனி மாமா சொல்வதை கேட்காதேடா. மகனே துரியோதனா, நீயும் எனக்கு ஒரு கண்ணடா. திருதராசிரனுடைய மக்கள் அனைவரும் எனக்கு ஒரு கண்ணடா. பாண்டு புத்திரர்கள் தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன் அவர்கள் எனக்கு ஒரு கண்ணடா. இருவரும் ஒரு முகத்திற்கு இரு கண்களும். அழகாக இருந்தால்தான், நன்றாக இருந்தால்தான் அது முகமாக இருக்கும், ஊனம் இல்லாமல் இருக்குமடா. மகனே, இந்த சகுனி மாமா சொல்வதை கேட்டால் யாரும் செய்யாத காரியத்தை நீ செய்யாதட. மகா பாவண்டா. பாண்டவர்கள் ராஜசூயகத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதனாலே ஐயகம் இருக்கின்ற உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை 54 தேசத்து அரசர்களுடைய எல்லாம் அவர்கள் கீழ் இருக்கிறார்கள். இந்த உலகமே அவர்கள் கொடையின் கீழ் இருக்கிறது. மகனே துரியோதனா, உனக்கு அவர்களுடைய வையமும் அரசும், அவர்கள் பெற்ற வையம் இந்த உலகம், அவர்கள் பெற்ற இந்த அரசு, பாண்டவர்கள் பெற்ற வாழ்வு வாங்குவதுதான் உனக்கு கருத்து என்றால், மகனே துரியோதன, பொய்யடர் சூது கொண்டு உண்மையின் கவர வேண்டாம். யாரும் செய்யாத காரியத்தை நீ முதலே செய்யாதடா. பொய்யடர் சூது கொண்டு, அந்த பொய்யான துன்பத்தை தரக்கூடிய அந்த சூது கொண்டு அவர்களிடத்திலே கவர வேண்டாம். இப்போது உன்னுடைய தந்தையானவர் மடல் எழுத வேண்டும், நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாயே மகனே துரியோதனா. அவர்களை வஞ்சியினாலே அழைத்து வந்து தான் கட்டிய மாளிகை மண்டபத்தை காட்ட வேண்டும். அப்போது சூதாடி அவர்களிடத்திலே இருந்து அவர்கள் பெற்ற வையமும் அரசும் வாழ்வும் பெற வேண்டும் என்று கருத்தாக இருக்கிறாயே, முடிவெடுத்திருக்கிறாயே துரியோதனா. ஐயா, ஏன்னா இது பெரிய விஷயம். விதுரராழ்வார் பல ஞானங்களை பெற்றவர். அவரே துரியோதனை பார்த்து, ஐயா, நம்ம கூட என்ன சொல்லுவோம், ஒரு பிள்ளையானது தவறு செய்கிறதுன்னா அந்த பிள்ளைய பார்த்து, சாமி ஐயா வேண்டாண்டா, அது தப்புடா, வேண்டாண்டான்னு சொல்லுவோம். அதுபோலே அவர் என்ன செய்கிறார், மல ஞானங்களிலே பெற்றிருந்தாலும், கையிலே விஷ்ணு தனுசுவை பெற்றிருந்தாலும், விதுரராழ்வார் துரியோதனனானவன் சகுனியுடைய வஞ்சனையினாலே அகப்பட்டு கொண்டிருக்கிறானே என்று அவரானவர் பார்த்தார். துரியோதனா, ஐயா என் மகனே, நின் தந்தை அதற்கு பதில மண்டபத்தை கட்டி அவர்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று வஞ்சனையோடு அழைக்கிறாயே, அதற்கு பதிலாக நின் தந்தை, உன்னுடைய தந்தை என்னுடைய அண்ணன் திருதராஷ்டிரன் ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால், அந்த பாண்டவர்கள் ஐவர்களுக்கு ஓலை எழுதிவிட்டால் எப்படி எழுதணும்? ஐயா, நீங்க வைத்திருக்கக்கூடிய அரசும் வாழ்வும் அத்தனையும் என் பிள்ளைக்கு தர வேண்டும் என்று உன்னுடைய தந்தையானவர் ஒரு ஓலை எழுதினா போதும் மகனே. மெய்யுற மறுத்து சொல்ல, அவர்களெல்லாம் மறுத்து சொல்ல மாட்டார்கள் பாண்டவர்கள். அப்போதே அவர்கள் பெற்ற இந்த ராஜசூய யாகத்தினால் பெற்ற அரசும் வையமும் இந்த உலகத்தையும் அவர்கள் பெற்ற செல்வங்களையும்
வாழ்வு அனைத்தையுமே உனக்கு கொடுத்து விடுவார்கள். மறுத்து சொல்ல மாட்டாங்க. துரியோதனா, இந்த சகுனி பேச்சை கேட்காத துரியோதனா, நீ இப்படி ஒரு தந்தை, இதற்கு பதிலா வஞ்சனையோடு நீ அழைக்கிறதுக்கு மோளை அனுப்புறதை விட, மடல் எழுதுவதை விட, கடிதம் எழுதுவதை விட, என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் பெற்ற வாழ்வும் வையகமும் அரசும் செல்வம் செல்வாக்கு அந்த புகழ் அத்தனையும் என்னுடைய பிள்ளைக்கு துரியோதனனுக்கு கொடுத்து விட்டால் போதும் என்று என்னுடைய தந்தையானவர், என்னுடைய அண்ணனானவன் திருதராஷ்டிரன் ஒரு ஓலை மடலை எழுதிவிட்டால் போதும். பாண்டவர்கள் மறுத்து சொல்ல மாட்டார். அடுத்த கணமே அவர்கள் வேண்டின தருவர் அன்றே, வேண்டின தருவர் அன்றே மெய்யுற மறுத்து சொல்லார், வேண்டின தருவர் அன்றே. மகனே துரியோதன, அந்த ஐவரும் என்ன செய்வா? மறுத்து சொல்ல மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஐவருமே என்ன சொல்லுவா? உன்னுடைய தந்தையானவர் என் பிள்ளைக்கு வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் துரியோதனா. அவர் மறுத்து சொல்ல மாட்டா. ஐவருமே என்ன செய்வா? வேண்டின தருவர். நீ என்ன வேண்ட? அத்தனை செல்வங்களையும் அரசையும் வாழ்வையும் உனக்கு கொடுத்து விட்டு அவர்கள் வனத்தினிலே வாழ செல்வார்கள். நீ அவர்கிட்ட கேட்டா போதும், எனக்கு இது வேண்டும், இந்த அரசு உலகம் எல்லாம் நான் தான் ஆளணும், நீங்கள் ராஜசூய யாகத்தினிலே பெற்ற அனைத்து செல்வங்களையும் நான் தான் ஆள வேண்டும், எனக்கே நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதினால் போதும் துரியோதனா. மகனே துரியோதனா, மறுகணமே அவர்கள் மறுத்து சொல்ல மாட்டார்கள். கொடுக்க மாட்டேன்னு மறுக்க மாட்டார். அத்தனை பேரும் சந்தோஷத்தோடு மன சந்தோஷத்தினோடு கொடுப்பார்கள். அப்படி கொடுத்து விட்ட பிறகு அவர்கள் நீ காட்டுக்கு போய் வனத்தினிலே மறுபடியும் வாழுன்னு சொன்னா கூட வாழ்வாங்கடா. இந்த சகுனி பேச்சை கேட்காதடா, துச்சாதன பேச்சை கேட்காதடா, இது நம்முடைய குலத்திற்கு அடுக்காதடா. அரசர்கள் யாரும் செய்யாத, இத்தனை காலங்களாக எந்த அரசர்களும் செய்யாத இந்த பொய்யடர் சூது கொண்டு புண்மையின் கவர வேண்டா, பொய்யடர் சூது கொண்டு புண்மையின் கவர வேண்டா. ஆனா துரியோதனன் என்ன சொல்றான்? இத்தனைக்கும் விதுரராழ்வார் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அப்படியா தப்பா? அவரை ஏளின செய்யற போலே செய்யறான். அவர்கள் பொன்பொருள் கொடுப்பார்களடா, அரசு வாயும் வையமும் தருவார்களடா. இந்த உலகத்தை அவர்கள் கீழ் இருக்கிறார்கள் இப்போது அரசர்கள் எல்லாம். அந்த வையமும் தருவார்களடா. அப்படியே சித்தப்பா சரி. அரசும் தருவார்களடா. அப்படியே சரி சித்தப்பா, தரட்டும். வாழும் அவர்கள் பெற்ற செல்வங்களையும் தருவார்களடா. அப்படியே சித்தப்பா, இருக்கட்டும். விதுரராழ்வார் ஐயா வேண்டான்னு காலில் விழாத குறையா சொல்லு. ஆனா அதையெல்லாம் பொருட்டாக மதிக்கவில்லை இந்த துரியோதனன். அதாவது கூடுவார்கள் கூடினா என்னென்னலாம் புத்தி வருமோ அத்தனையும் அந்த ஏளினமாவே அவரை பார்த்து ஏளினமாவே செய்து கொண்டு வருகிறான் விதுரராழ்வார். ஆனால் விதுரராழ்வார் சொல்வதையெல்லாம் அந்த துரியோதனன் கேட்கல. ஏன்னா பெருக்கிறதெல்லாம் தன்னுடைய மாமன், தாய் மாமனுடைய சகுனியினுடைய கயிற்றிலே கட்டப்பட்ட ஒரு பம்பரம் போலே ஆடிக்கொண்டிருக்கிற சகுனியானவன் பம்பரத்தினுடைய கயிறு, துரியோதனன் பம்பரம். அந்த பம்பரத்தை இந்த துரியோதன சகுனியானவன் கயிறாலே கட்டி அந்த துரியோதனனை ஏவி விட்டா அந்த பம்பரத்துக்கு தான் அந்த கயிறு இழுத்து விட்டது போலே அந்த பம்பரம் போலே சுற்றி கொண்டிருக்கிறான் சகுனியோட கட்டுப்பாட்டிலே. அதனால் விதுரராழ்வார் சொல்வதையெல்லாம் அவன் எப்பொழுதும் கேட்காமலே, இப்பொழுது விதுரராழ்வாரே மதிக்காமலே அவன் எவ்வளவு புத்திமதிகள் சொல்லி பார்க்கிற யாரு? விதுரராழ்வார். ஆனால் துரியோதனன் அதற்கெல்லாம் மனம் சிறிதளவும் இறங்கல். அவர் சொன்னதற்கெல்லாம் ஏளினமா சொன்னா சரி கொடுக்கட்டும், சரி தரட்டும், இப்படியே சொல்லிவிட்டுவார். அதனால் விதுரராழ்வார் பார்க்கிறார், இவரிடத்திலே இனிமேல் எது சொன்னாலும் ஏற்கப் போவதில்லை. மேலும் இவர்கிட்ட எது சொன்னாலும் துரியோதனன் கேட்கிற போல இல்லை. ஏன்னா அவனுடைய சிந்தனை பூரா சகுனியோட சிந்தனை தான் ஆட்டி வைக்குது. அதனால் நம்முடைய சொல்லுக்கு இங்க மதிப்பில்லை என்று உணர்ந்த. அதனாலே அவர் என்ன செய்கிறார்? சரி துரியோதனிடத்தினிலே சொன்னால் இதற்கு சரியில்லை என்று நினைத்து வஞ்சனையிலாடே அழைத்து இப்படி ஒரு மகா பாதகத்தை செய்ய நினைக்கிறார்களே, இவர்களை எவ்வளவு சொன்னாலும் இனிமேட்டு ஏற்க போவதில்லை. அதனால் திருதராசன் எழுதிய மடலை எடுத்துக்கொண்டு இவர் புறப்படுறார். ஏன்னா அங்க பாண்டவர்களிடத்திலேயாவது சொல்லி நிறுத்தி
ஏன்னா இவ்வளவு எதிர வரக்கூடியது ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆனால் துரியோதனன் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அதனாலே அவன் என்ன திருதராழ்வார் என்ன நினைத்தார், பாண்டவர்களிடத்திலேயாவது போய் சொன்னா